3D அனிமேட்டட் வெப்சைட் கூகுள் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்க, நம்ம நார்மல் வெப்சைட் வந்து பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம 3D அனிமேட்டட் பண்ணும்போது மோர் இன்ட்ராக்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான 3D அனிமேஷன்ஸை நம்மளோட வெப்சைட்டில் எப்படி ஆட் பண்ணுறது, நம்மளோட வெப்சைட்டில் ஆட் பண்ணி அதை வந்து மோர் இன்ட்ராக்டிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வெப்சைட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கூகுள் ஆன்டி கிராவிட்டியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து antiGravity.google அப்படின்னு வெப்சைட் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் antiGravity டவுன்லோட் சர்ச் பண்ணீங்கன்னாவே வரும். போயிட்டு உங்களோட மேக் ஆர் விண்டோஸ் என்னன்றத ஓஎஸ் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். antiGravity அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் ஐடிஇ, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்பில்ட்டா ஏஜென்ட்ஸ் இருக்கும். அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுறது மூலமா, இன்ட்ராக்ட் பண்றது மூலமா, ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலமா வந்து ஸோ நமக்கு என்ன வேணுன்றத சொன்னோம்னா அது நமக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். ஐ மீன் இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல அந்த ஏஜென்ட்ஸை வந்து பில்டினா வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வெரி ஈஸி டு யூஸ் அப்படி சொல்லலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது பார்க்கலாம். ஸோ இதுதான் antiGravity ஐடி. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோல்டரில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே அதுக்குள்ளே நடக்கும். அண்ட் தென் இது வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு, டேரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணி நம்ம இந்த antiGravity கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் யூஸ் ஆகும். அண்ட் தென் இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாடல்ஸ் வேணும், நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளானிங் மோட் வேணுமா, இல்லை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும், அண்ட் தென் நம்ம என்ன மாடல் வச்சு என்ன மாடல் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுன்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம மாடல் சூஸ் பண்ணி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பக்காவாக டெவலப் பண்ண முடியும். ஈவன் ஃபுல் ஸ்டாக் வெப்சைட் ஒரு 3D வெப்சைட் ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் என்ன வேணால் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அது இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டராக கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கோ டு ஓப்பன் ஃபோல்டர். ஸோ எனக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் நியூ ஃபோல்டர். I put 3D web. ஸோ இதுதான் என்னோட ஃபோல்டர் நேம். ஓகே, செலக்ட் ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டர் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறோம். இது வாங்க நெக்ஸ்ட் என்ன இந்த மாதிரி கேட்கும்போது ட்ரஸ்ட் கொடுத்துட்டு எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டரை வந்து இந்த antiGravity ட்ரஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றதான் அது கேட்குது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் வில் கிரியேட் இந்த. ஓகே, 3D வெப்சைட் யார் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஏஜென்சி வச்சுருக்காங்க, அவங்க வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ நான் ப்ராம்ப்ட் ஜஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ராம்ப்ட், கிரியேட் an AI agency website that sells AI services to multiple business like building AI websites and creating AI agents, chatbots இதெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம கிரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மேக் இட் ஃப்ளெக்சிபிள் ஸோ ஐ கேன் லேட்டர் ஆட் ஸ்ப்ளைன் 3D எலிமெண்ட்ஸ் இன் ஹீரோ செக்ஷன். எனக்கு ஹீரோ செக்ஷனில் ஒரு இன்ட்ராக்டிவ் 3D எலிமெண்ட் வேணும். ஸோ அதை வந்து நான் லேட்டராக ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து வேணுன்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இந்த சிங்கிள் ப்ராம்ப்ட் போதும், இது கம்ப்ளீட் வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்மளோட 3D எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். ஸோ என்ன மாடல் வந்து இதுக்கு நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா Gemini 3.1 Pro High. ஸோ இந்த மாடல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது பெஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஓகே, இட் ஸ்டார்டட் கிரியேட்டிங் த வெப்சைட். லெட்ஸ் see என்ன மாதிரி ஒரு வெப்சைட் தருதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்போனாலும் இந்த மாதிரி antiGravity வந்து பெர்மிஷன்ஸ் கேட்கும் நமக்கு. ஒரு ஒர்க் பண்ண போகுது இல்லை ஏஜென்ட் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு அப்ரூவல் கேட்கும்.
ஸோ அந்த அப்ரூவ் நம்ம பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அகைன் அது பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஐ ஜஸ்ட் எஸ் அலோ திஸ் டைம் அண்ட் எஸ் அலோ ஆல்வேஸ் அலோ அண்ட் தென் நியூ ஐட்டம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ எப்பெல்லாம் அதுக்கு பெர்மிஷன் அப்ரூவல் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நீ அப்ரூவலாக எடுத்துக்கோ, நீ ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் சப்மிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட் பில்ட் பண்ணிடுச்சு. பாருங்க 3 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் அதில் வந்து index.html and then main.js, ஒரு JavaScript ஃபைல் for animation and all, and then style.css. இது மூணும் ஸோ ப்ராப்பராக பில்ட் பண்ணியிருக்கு. சிம்பிள் வெப்சைட் தான். நம்ம வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன வேணும் அப்படின்றத வந்து நம்ம சர்வீஸ் பேஜில் என்ன வேணும், என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோன்றது டீட்டெயில் ஃபார்ம் கொடுத்து அண்ட் தென் வி கேன் அச்சீவ் வாட் எவர் வி வாண்ட். இந்த டுட்டோரியலோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஒரு 3D எலமெண்ட்டை வந்து இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்டை வந்து எப்படி வந்து ஹீரோவில் பிளேஸ் பண்ணுறது அப்படின்றதான் இங்கே ஃபோக்கஸ். அதனால நான் அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ரிவியூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். I'll just go to that ஃபோல்டரில் index.html இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இங்கே நம்ம லோகோ பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு மெனு பார் கிரியேட் பண்ணியிருக்கு. இங்கே லைக் ஸ்டாக் ஒரு ஃபார்ம் அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஹீரோ செக்ஷன், ப்ராப்பர் ஹீரோ செக்ஷன், ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஹீரோ செக்ஷன். அண்ட் தென் சர்வீசஸ், என்ன சர்வீசஸ், வெப்சைட் ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, அண்ட் தென் சாட் பாட்ஸ் பில்ட் பண்ணுறது. ஸோ நான் அது மட்டும் தான் ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஸோ அதனால ஒரு ப்ராப்பர் ரிப்பன் ஒன்று ரெடி டு இன்னோவேட் அப்படின்ற மாதிரி அந்த இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்கு. அண்ட் தென் ஒரு ஃபோட்டோ, ஒரு டீசென்ட் ப்ராப்பர் வெப்சைட் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது நம்ம ப்ராப்பராக நம்ம ஒரு சாட் ஜிபிடியில் வந்து ப்ராப்பர் ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணிட்டு அல்லது வந்து நம்ம ஆன்டி கிராவிட்டிலேயே ப்ராப்பராக பேஜ் பை பேஜ் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வெப்சைட் வந்து இதிலே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு 3D எலமெண்ட் எப்படி நம்ம இங்கே பிளேஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போ வந்து அந்த 3D எலமெண்ட் வேணும். அது எங்கேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளைன் ஏஐன்னு ஒன்று இருக்கு. ஸ்ப்ளைன் ஏஐ அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிடுங்க. பண்ணீங்கன்னா வர ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஏஐ 3D ஜென்ரேஷன் வெர்ஷன் 1. ஸோ இந்த வெப்சைட்ல போங்க. இதில் 3D எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்சைட்ல. ஐ ஜஸ்ட் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு அண்ட் தென் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வெப்சைட்டு. ஐ ஜஸ்ட் கோ டு ஹோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய 3D எலமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ பில்டா இருக்கும். இதை எடுத்து அப்படியே நம்ம நம்மளோட வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இது ஒரு எலமெண்ட். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த எலமெண்ட் பாருங்க, அப்படியே ஜூம் எஃபெக்ட், ஒரு மேக்னிஃபயர் ஜூம் எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட் டெக்ஸ்ட்ல எல்லாத்துலயும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த எலமெண்ட் பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ எங்கெல்லாம் மவுஸ் ஹவர் ஓவர் பண்றோமோ ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், கிரேடியன்ட் கலர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. பாத்தீங்கன்னா ஒரு 3D இன்ட்ராக்டிவ் எலமெண்ட் தான் இது. இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன எலிமெண்ட்ஸ் தேவை, எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நீங்க ப்ராப்பரா நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு ரோபோட் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு ரோபோட் வந்து என்னோட ஹோம் பேஜ்ல இருந்து ஒரு சின்ன இன்ட்ராக்டிவ் எலிமெண்ட் மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பாருங்க, ரோபோட்லயே நிறைய ரோபோட்ஸ் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் ரோபோட்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஐ வில் டேக் திஸ் ரோபோட். கொஞ்சம் பார்க்க கியூட்டா இருக்கு. ஸோ அதனால நான் அதை எடுத்துக்கிறேன். சிம்பிளாவும் ரொம்ப கிளம்சியா இல்லாம ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு. ஸோ ஐ சூஸ் தட். யூஸ்வலா ஹியூமன் பிரெயின் வந்து இந்த மாதிரி சிம்பிளா இருக்க விஷயங்களை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதனால அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியா இருந்தது அப்படின்னா ஹியூமன் பிரெயின் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கஷ்டப்படுறதுனால அது எடுத்துக்காது. ஸோ அதனால வந்து சிம்பிள் அண்ட் நீட் கிளீனா இருக்கிறத வந்து ஹியூமன் பிரெயின் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ். பாருங்க, எங்கெல்லாம் மவுஸ் போகுதோ அங்க அந்த ஐஸ் வந்து ரோபோட்டோட ஐஸ் வந்து அங்கெல்லாம் திரும்புது. கீழே போனா கீழே வருது, மேலே போனா மேலே பாக்குது. ரோபோட் யூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் ரீமிக்ஸ். ரீமிக்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த எலமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து
மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுல நிறைய பெய்ட் பிளானும் இருக்கு. அண்ட் தென் ஸ்டார்டர் பிளான் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க பாருங்க, ரீமிக்ஸ் விண்டோல பாருங்க. ஸோ என்னென்ன இந்த சிங்கிள் எலிமெண்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி தான் இந்த 3D எலிமெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் எதுவுமே எடிட் பண்ண போறது இல்லை. ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் திஸ். அப்படியே என்ன இருக்கோ அப்படி யூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் போனீங்க அப்படின்னா பப்ளிக் யூஆர்எல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு யூஆர்எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகும். ஸோ எனக்கு வந்து நான் கோட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு கோட் எக்ஸ்போர்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க, என்ன டெக்னாலஜியில் வந்து இந்த எலிமெண்ட் 3D எலிமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ வெனிலா ஜேஎஸ் அல்லது 3JS ஆர் ரியாக்ட், நெக்ஸ்ட் ஜேஎஸ் வேணுமா, 3 ஃபைபர் வேணுமா அப்படின்றது கேட்கும். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். எனக்கு நார்மல் HTML ஜென்ரேட் பண்ணியிருக்கனால, வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கனால ஐ சூஸ் வெனிலா ஜேஎஸ். உங்களுக்கு வந்து ரியாக்ட் இருக்கு, இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் எதில் பில்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்டி கிராவிட்டிலே கேட்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டுது, எதில் நான் வந்து இந்த 3D எலிமெண்ட் வந்து உனக்கு நான் தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே சொல்லும். எனக்கு வந்து நான் இதில் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணேன், ரியாக்டில் பண்ணுறேன், ஸோ எனக்கு ரியாக்டில் வந்து கோடு வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதுவே சொல்லும். ஸோ எனக்கு வந்து நான் HTML CSSனால இது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் காப்பி திஸ் யூஆர்எல். இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ நான் ஆன்டி கிராவிட்டியில் போய் இந்த லிங்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இதை வந்து வெப்சைட் ஹீரோ செக்ஷனில் வந்து எனக்கு வந்து இதை வந்து எனக்கு பில் பண்ணி கொடு அப்படின்னு கேட்க போகிறேன். ஸோ அது வந்து இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் நான் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஐ வாண்ட் டு ஆட் தட் ஸ்ப்ளைன் 3D எலிமெண்ட் ஆன் ரைட் சைட் ஆஃப் த ஹீரோ செக்ஷன். கேன் யூ ஆட் இட் அண்ட் ரிமூவ் த எக்ஸிஸ்டிங், அந்த இமேஜ் இருக்கிறத ரிமூவ் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். ஐ ஜஸ்ட் ஓகே, நான் இதை சென்ட் பண்ணுறேன் இந்த ப்ராம்ப்டை. ஓகே, இந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் த ஸ்ப்ளைன் 3D எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே பாருங்க, வெப்சைட்ல ஹீரோல அந்த எக்ஸிஸ்டிங் இருந்த இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ நம்ம ஸ்ப்ளைன்ல செலக்ட் பண்ண அந்த 3D எலிமெண்ட்டை வந்து ப்ராப்பரா ஆட் பண்ணிடுச்சு ரைட் சைடு. ஸோ இது ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த இது உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களோட டிசைன்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. கர்சர் எங்க மூவ் பண்றோமோ அங்கெல்லாம் வந்து ஹெட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது, கீழே தென் மேல. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.